பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு நாம உங்களுக்காகவே ஒரு சிறப்பு அலசல்ல இறங்க போறோம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சிவயோகி என்பவரின் யூடியூப் வீடியோ உரை இருக்கு இல்லையா? ஆமா. அதை வச்சு மகாபாரதத்தை ஒரு முற்றிலும் புதிய கோணத்துல பார்க்க போறோம். ஆமா. இது நாம பொதுவா கேக்குற கதைகள், கதாபாத்திரங்களை தாண்டி இதுல மறைஞ்சிருக்கிற ஆழமான தத்துவங்களையும் குறியீடுகளையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம். சரி. நிச்சயமா இந்த உரை மகாபாரதத்தை வெறும் இத்திகாசமா மட்டும் பார்க்காம அது ஒரு பிரபஞ்ச தத்துவமா, மனித இயல்போட ஒரு ஆழமான ஆய்வா முன்வைக்குது. ஓ. இதுல வர்ற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் கதாபாத்திரத்துக்கும் பின்னாடி இருக்கிற குறியீட்டு அர்த்தங்களை அலசுறது தான் நம்ம நோக்கம் இப்போ. குறிப்பா வியாசர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் முக்கியம்னு தோணுது. அப்போ இந்த உரையாடல்ல நம்மளோட இலக்கு சிவயோகி முன்வைக்கிற பார்வையின் வழியா மகாபாரதத்தோட தத்துவ ஆழத்துக்குள்ள போறது. சரிங்களா? சரிதான். வியாசரை ஏன் புரிஞ்சுக்கணும்? அப்புறம் பாரதம்ங்கிற சொல்லுக்கு இந்த உரை கொடுக்கிற விளக்கு என்ன? திரௌபதி வஸ்திராபகரணம் மாதிரியான முக்கியமான சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தேட போறோம். கண்டிப்பா. வாங்க இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். முதல்ல இந்த விஷயம் மகாபாரதத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு வியாசரை புரிஞ்சுக்கணும்னு இந்த உரை ரொம்ப வலியுறுத்துதே. வியாசருங்கிற பேர்லயே அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அவரை ஏன் இவ்வளவு வித்தியாசமா பார்க்கணும்? ஆமா, அது இந்த உரைப்படி வியாசரங்கிற பேரே பல அர்த்தங்களை கொண்டது. வியாசம்னா விரிவா எழுதுதல்னு பொதுவா நாம சொல்றோம். ஆமா. ஆனா இங்க வித்தியாசமா பாக்குறவர், விபரீத புத்தி உள்ளவர், அதாவது வழக்கத்துக்கு மாறா சிந்திக்கிறவர், அப்புறம் வியக்க வைக்கிற விஷயங்களை சொல்றவர், ஏன் சில சமயம் புரியாத மாதிரி பேசுறவர்னு அர்த்தம் கொள்ளப்படுது பாருங்க. ஓ, புரியாத மாதிரி பேசுறவராவா? ஆமா, அவரை மேலோட்டமா பார்க்காம அவரோட ஞானத்தோட ஆழத்தை உணர்ந்தாதான் அவர் படைச்ச மகாபாரதத்தோட உண்மையான அர்த்தம் விளங்கும்னு இந்த உரை சொல்லுது. இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்புறம் அவர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர்னு சொல்லப்படுதே. இந்த உரை அதை எப்படி விளக்குது? அது வெறும் சமூக பின்னணியா இல்லாம அதுக்கு வேற தத்துவ அர்த்தம் இருக்கா? நிச்சயமா நிச்சயமா இந்த உரை அதை ஒரு தத்துவ குறியீடா பார்க்க சொல்லுது. உயிர்கள் முதல்ல தண்ணில தானே தோன்றுச்சு. ஆமா, மச்ச அவதாரம் மாதிரி. அதேதான், விஷ்ணுவோட மச்ச அவதாரம் இதைத்தானே காட்டுது. அந்த அடிப்படையில வியாசர் தன்னை நான் நீரிலிருந்து வந்தவன்னு சொல்றது உயிரின் மூலத்தையே குறிக்கிறதா இருக்கலாம். நீரின்றி அமையாது உலகுங்கிற அடிப்படை உண்மையை உணர்ந்த ஞானி அவரு. சரி. அதோட அவர் எந்த ஜாதி மத வரையறைகளுக்கும் அப்பாற்பட்டவர். சூத்திரர், சைவர், வைணவர்னு எல்லா அடையாளங்களையும் கடந்தவர் அப்படிங்கிறத காட்டவும் இந்த மீனவ பெண் மகன்கிற அடையாளம் பயன்பட்டிருக்கலாம் இந்த உரை விவாதிக்குது. ஓ, அப்ப வியாசரே ஒரு மாதிரி வரையறைகளை கடந்த ஒரு குறியீடு மாதிரி இருக்கார். சரி, அடுத்ததா மகாபாரதம். நாம வழக்கமா பாரதம்னா பரதன் வம்சத்தினர் ஆண்ட நாடு இந்தியான்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உரை வேற மாதிரி சொல்லுதே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இந்த உரைப்படி பார்னா என்ன? பார்க்கிறது. பார்க்கிறது. சரி. ரதம்னா ஏறி சுத்துறதுக்கான வாகனம் அல்லது இடம். அப்போ பாரதம்னா பார்ப்பதற்கு உகந்த இடம் அல்லது பார்வைக்கு உட்பட்ட சக்கரம். பார்வைக்கு உட்பட்ட சக்கரம். ஆமா, அதாவது இந்த முழு உலகமும் இந்த பிரபஞ்சமுமே பாரதம்தான். இது ஒரு குறிப்பிட்ட தேசத்தோட பேர் மட்டும் இல்ல. பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எல்லாமே பாரதம்தான். அப்ப மகாபாரதம்னா இந்த பெரிய பிரபஞ்சம், யூனிவர்ஸ், வெறும் பூமி மட்டும் இல்ல. இது இந்த படைப்பு முழுவதையும் குறிக்கிற சொல். இந்த பிரபஞ்சமே மகாபாரதம்னா அப்போ அதுல நடக்கிற சம்பவங்களோட அர்த்தமும் ரொம்ப ஆழவா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா.
இந்த உரை நிறைய சம்பவங்களை நேரடி அர்த்தத்துல எடுத்துக்காம குறியீடுகளா பார்க்க சொல்லுது. உதாரணத்துக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச திரௌபதி வஸ்திராபகரணம். கிருஷ்ணர் புடவை கொடுத்தாருங்கிறது நேரடி உண்மையா இல்ல அதுக்கும் தத்துவ பின்னணி இருக்கா? இங்கதான் அந்த தத்துவ பார்வை ரொம்ப முக்கியமாகுது. இந்த உரைப்படி திரௌபதி அந்த இக்கட்டான நிலையில, எல்லா மானிட உதவியும் மறுக்கப்பட்ட நிலையில என்ன பண்றாங்க? தன்னை முழுமையா இறைவனிடம் ஒப்படைக்கிறாங்க. அவங்க உணர்றாங்க தான் உண்மையான ஆடை இந்த துணி இல்ல, மாறா சூன்யம்தான். சூன்யமா? ஆமா. இங்க சூன்யம்னா வெறுமை, வெட்டவெளி அல்லது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய கடவுள் தத்துவம், அதாவது கிருஷ்ணர். அந்த தெய்வீக உணர்வு தான் அவங்களோட மானத்தை காக்குது. உடல் சார்ந்த மான அவமானங்களை கடந்து தெய்வீகத்துல தஞ்சம் புகுந்த நிலை அது. ஓ, கிருஷ்ணர் துணியை கொடுத்தார் என்பதை விட அந்த பரம்பொருளே, அந்த சூன்யமே அவங்களுக்கு ஆடையா மாறுச்சுன்னு வியாசர் சொல்றதா இந்த உரை விளக்குது. சூனியமே ஆடையா மாறுறது. இது ரொம்ப ஆழமான கருத்து. இது எப்படி சாதாரண வாழ்க்கையில நமக்கு புரியும்? அந்த உரையில ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க. கொஞ்சம் தீவிரமான உதாரணம் தான். தீவிரமான வறுமையிலையோ நிர்பந்தத்திலேயோ இருக்கும்போது தான் இந்த மாதிரி முழுமையான சரணாகதி புரியும்னு. அப்படியா? ஆமா. ஒரு கேபரே டான்சர் தன் குடும்ப சூழலுக்காக, பொருளாதார நிர்பந்தத்துக்காக ஆட நேரிடும் போது அவங்க உடல்ங்கிறத தாண்டி வேறொரு நிலையில இயங்க வேண்டியிருக்கலான்னு சொல்றாங்க. சரி. அதுபோல திரௌபதி சூதாட்டத்துல எல்லாமே இழந்து தன் மானமும் கேள்விக்குள்ளானப்போ, எனக்கு உண்மையான ஆடை எது? கிருஷ்ணன் தான் ஆடைன்னு உணர்றாங்க. அதாவது கடவுளுக்குள்ள முழுசா கரைஞ்சிட்டா நிர்வாணம்ங்கிற உணர்வே இல்லைங்கிற தத்துவத்தை வியாசர் சொல்றதா இந்த உரை விளக்குது. ஓஹோ. இது கேட்கும்போது அந்த கேபரே டான்சர் உதாரணம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது தான். ஆனா அந்த உரை சொல்ல வர கருத்து, தீவிரமான சூழல் தான் ஒருத்தரை உடல் கடந்த நிலைக்கு தள்ளுங்கிறது. புரியுது. அப்போ இது வெறும் சம்பவ விவரிப்பு இல்ல, இது ஒரு மனநிலை மாற்றம், ஒரு தத்துவ நிலைப்பாடு. சரி, இதே மாதிரி 100 கௌரவர்கள் பிறந்தது, அது எப்படி சாத்தியம்? அதுவும் குறியீடு தானா? இந்த உரையும் அதே சொல்லுது. அது நேரடி பிறப்பு இல்ல, அது ஒரு குறியீடு. காந்தாரி பெற்றெடுத்தது ஒரு மாமிச பிண்டம். ஆமா. அத 100 குடுவைகள் இட்டு வியாசர் வளர்த்ததா சொல்றதுக்கு பின்னாடி ஒரு தத்துவ அர்த்தம் இருக்கு. ஒரே மூலத்திலிருந்து, அந்த பிண்டத்திலிருந்து பலவிதமான குணங்களும் தன்மைகளும், அதாவது அந்த 100 கௌரவர்கள் உருவாக முடியும் என்பதை காட்டலாம். ஒரு விதையிலிருந்து பல கிளைகள் வர்ற மாதிரி. அதே மாதிரி இது அறிவியல் ரீதியா சாத்தியமா இல்லையாங்கிறத விட, ஒரு மூல கருத்திலிருந்து பலவிதமான எதிர்முறை எண்ணங்கள் எப்படி உருவாகுதுன்னு காட்டுற ஒரு உருவகமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ கர்ணன் பிறப்ப பத்தியும் இதே மாதிரி வித்தியாசமான பார்வை இருக்கா? சூரியன் நேர்ல வந்து குழந்தை கொடுத்தாரா? இதுக்கும் நேரடி அர்த்தத்தை தாண்டி பல விளக்கங்களை இந்த உரை முன்வைக்குது பாருங்க. ஒரு பெண் தன்னோட மன உறுதியாலும் தியானத்தாலும் இல்ல தீவிரமான விருப்பத்தாலும் ஒரு சிறப்பான குழந்தைய பெற்றெடுக்க முடியுங்கிற கருத்தா இருக்கலாம். ஓ. அல்லது தெய்வீக ஆற்றல் ஒரு கருவியா, அதாவது குந்தி மூலமா வெளிப்படுறத குறிக்கலாம். சூரியன் குழந்தை கொடுத்தாரா இல்லையாங்கிறத விட அந்த படைப்பின் ஆற்றல் பெண்ணிடம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கலாம். சரி. ஆனா அப்படி சமூக நீதிகளுக்கு அப்பாற்பட்டு உருவாகிற ஒரு உயிரை இந்த சமூகம் எப்படி பார்க்கும், அதை வளர்க்கிறது எவ்வளோ சவாலானதுன்னு இந்த கதை காட்டுது. ஆமா. இந்த உரை கன்னிமேரி கதையோட இதை ஒப்பிட்டு ரெண்டுமே ஒரு ஆழமான உண்மைய, படைப்பின் ரகசியத்தை சொல்ல முயற்சிக்குது. ஆனா நம்ம அது சரியா புரிஞ்சுக்காம மேலோட்டமா பாக்குறோம்னு சுட்டி காட்டுது. அப்போ பாண்டவர்கள் 5 பேர் திரௌபதிய மணந்தது, அது எப்படி மாக்குறது? அதுவும் நேரடி அர்த்தம் இல்லாத குறியீடா? இங்கேயும் அந்த கேள்வி எழுப்பப்படுது. இது நேரடியான உடல் பகிர்வா இல்ல ஒரு மனநிலையா, பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறதா? அர்ஜுனன் திரௌபதிய வென்று கூட்டிட்டு வந்ததும் குந்தி பார்க்காமலே சொல்றாங்க, கொண்டு வந்த கனிய பகிர்ந்து கொள்ளுங்கள்னு. ஆமா, அது கனி இல்ல கன்னி பெண்ணு தெரிஞ்ச பிறகும் அவங்க அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டது ஒருவேளை அவங்களோட மனப்பக்குவத்தை காட்டுதா?
அவங்களுக்குள்ள உடைமை மனப்பான்மை, அந்த பொசசிவ்னஸ் இல்லையா? ம் 5 புலன்களை அடக்கிய பாண்டவர்கள் ஒரு பெண்ணை உடைமையா பார்க்காம ஒரு சக்தியா பார்த்தாங்களா? இப்படி பல கேள்விகளை இந்த உரை எழுப்புது. எப்படி பகிர்ந்துக்கிட்டாங்கங்கிறத விட அந்த மனநிலை, அந்த பற்றற்ற தன்மை தான் முக்கியம்னு சொல்ல வருது. சரி, இன்னொரு விசித்திரமான சம்பவம் ஞாபகம் வருது. வனவாசத்துல பாண்டவர்கள் வயித்துல வாய் வச்ச ஒரு அரக்கனை பார்த்ததா சொல்றாங்களே, அது என்ன? அது ஒரு பெரிய நண்டா இருக்கலாம்னு இந்த உரை ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை கொடுக்குது. நண்டா? ஆமா, நண்டோட வாய் அமைப்பு வயிற்று பகுதியில தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நண்டையே பார்க்காத ஒருத்தருக்கு அது வயித்துல வாய் வச்சிருக்கிற ஒரு அரக்கன் மாதிரி தெரியறதுல ஆச்சரியம் இல்லதானே? ஆமா, யோசிச்சு பார்த்தா சரிதான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட அறிவும் அனுபவம் தான் நாம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறோம்னு தீர்மானிக்குது. ஒரு சாதாரண நண்டையே புரிஞ்சுக்க முடியாத நாம மகாபாரதம் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தத்துவ நூலை எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும்னு ஒரு கேள்வியை இந்த உரை எழுப்புது. ஓ, அப்படியானால் வியாசரோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்திருக்கும்? வெறும் கதை சொல்றதா இல்ல ஒழுக்கத்தை போதிக்கிறதா? இந்த உரைப்படி சொல்லப்போனா வியாசர் வெறும் ஒழுக்க போதனை செய்ய வரல. அவர் வாழ்க்கையோட சிக்கல்களை, போராட்டங்களை, மனித இயல்ப, தெய்வீகத்தை, புலன்கட்டுப்பாட்ட, அப்புறம் சமூக வரையறைகளை கடந்து போறத பத்தி ஆழமான தத்துவங்களை சொல்ல வர்றாரு. சரி. இது எப்படி சமநிலையோடு இருக்கிறதுன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதைய நாம இன்னைக்கும் ஜாதி பார்வையோட புரிஞ்சுக்கிற முரண்பாட்டையும் இந்த உரை சுட்டிக்காட்டுது. வியாசர் மனித சுகங்களை மறுக்காம எல்லாத்தையுமே அனுபவிச்சு, ஆனா அதுல சிக்காம எப்படி மேலான நிலைக்கு போறதுன்னு வழிகாட்டுறாரு. அப்போ கிருஷ்ணனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு ராஜதந்திரியா, கடவுளா, இல்ல வேற எதுவுமா? இந்த உரை என்ன சொல்லுது? கிருஷ்ணனை ஒரு குறிப்பிட்ட நபரா மட்டும் பார்க்காம அவர் சூனியம் அல்லது வெட்டவெளி, அதாவது உருவமற்ற, எங்கும் நிறைந்திருக்கிற, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமை தத்துவத்தோட குறியீடா பார்க்கணும்னு இந்த உரை வலியுறுத்துது. ஓ, சூனியத்தோட குறியீடா? ஆமா, கடவுள் ஒருவர்தான், மத்த எல்லாமே பெண் சக்திங்கிற ஒரு வைஷ்ணவ தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை விளக்க வந்த ஒரு உருவகம்தான் கிருஷ்ணன். அவர் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கிறதா சொல்றது. உதாரணமா கோபியர்களோட ராசலீலை. ஆமா, அது கடவுளோட எங்கும் நிறைந்த தன்மையை காட்டுது. ஒருத்தர் ஒரே நேரத்துல லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் இருக்க முடியுமான்னா அது வெட்டுவெளிக்கு, ஸ்பேஸுக்கு மட்டும்தான் சாத்தியம். சரி. அந்த மாதிரி இந்த சூனியம் அல்லது கிருஷ்ண தத்துவம் எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லாத்தையும் செய்ய வல்லது, அதுக்கு முன்னாடி அகங்காரம் ஜெயிக்க முடியாதுங்கிறத காட்டத்தான் கிருஷ்ணன் கதாபாத்திரம்னு இந்த உரை சொல்லுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க. மகாபாரதத்தை நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோட அணுகுறீங்களோ அப்படித்தான் அது உங்களுக்கு புரியும்னு வியாசரே சொல்ற மாதிரி ஒரு இடம் வருது. அப்படியா? ஆமா, அம்பிகை வெட்கத்துல கண்ணை மூடிக்கிட்டதால பிறந்த திருதராஷ்டிரன் குருடனா பிறந்தான். அம்பாளிகை பயத்துல வெளுத்து போனதால பிறந்த பாண்டு நோயாளியா இருந்தான். இதுல வியாசர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன சொல்ல வர்றார்? படைக்கிற ஆற்றல் என்கிட்ட இருந்தாலும் அத பிறகுற பாத்திரம், அதாவது அம்பிகை, அம்பாளிகை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் படைப்பு அமையும். அதே மாதிரி மகாபாரதம்ங்கிற ஞான புதையல் உங்க கையில இருந்தாலும் நீங்க குருட்டு மனப்பான்மையோட படிச்சா அது குருட்டுத்தனமா தான் புரியும். நோயாளி மனநிலையில படிச்சா அது நோயாதான் தெரியும். ஓஹோ. பிரச்சனை படைப்புல இல்ல, படிக்கிற உங்களோட மனநிலையில தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப ஆழமான கருத்து. நம்மளோட கண்ணோட்டம் தான் நம்ம புரிதலை தீர்மானிக்குது. சரி, அப்போ இறுதியா ஒரு விஷயம். மகாபாரதத்தோட முடிவுல திரௌபதி மட்டும் சொர்க்கம் போனதா ஒரு கருத்து இருக்கே. பாண்டவர்கள் கூட முழுசா போகலையா? ஏன் அப்படி? தர்மனே தவிர மற்றும் ஒரு நாய், திரௌபதி தான் அந்த இறுதி நிலையை அடைஞ்சதா சொல்லப்படுது. ஆமா. அதுக்கு இந்த உரை கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, திரௌபதி தனக்குன்னு எந்த இலக்கணத்தையும் வச்சுக்கல.
சூதாட்ட சபையில ஆடைய இழக்க நேர்ந்தப்போ சூனியம்தான் என் ஆடை அன்னு ஏத்துக்கிட்டாங்க. ம், 5 கணவர்களோட வாழ நேர்ந்தப்போ புணர்ச்சி என்பது என் உடலுக்கு இல்ல, அது மனதோட சம்பந்தப்பட்டதுன்னு உணர்ந்திருக்கலாம். இப்படி உடல் சார்ந்த எண்ணங்கள், சமூகத்தோட விதிகள், நான் எனதுங்கிற அகங்காரம், இது எல்லாத்தையும் அவங்க கடந்துட்டாங்க. எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. ஆமா, அதனாலதான் அந்த உயர்ந்த நிலைய அவங்களால அடைய முடிஞ்சது. ராஜ்யத்தை ஜெயிச்ச பாந்தவர்களை விட இந்த மாதிரி பற்றற்று வாழ்ந்த திரௌபதி தான் அந்த உச்சத்தை தொட்டாங்கன்னு இந்த உரை மகாபாரதத்தை முடிக்கிறதா சொல்லுது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்க. அப்போ நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த சிவயோகி உரைப்படி பார்த்தா மகாபாரதத்தை மேலோட்டமா பார்க்காம வியாசரை ஒரு திறவுகோலா வச்சு பார்த்தா பாரதம்னா இந்த பிரபஞ்சம். ஆமா, அதுல வர்ற பல சம்பவங்கள், வஸ்திராபகரணம், கௌரவர்கள் பிறப்பு, கர்ணன் பிறப்பு, பாண்டவர்கள் பகிர்வு, அந்த வயித்துல வாய் வச்ச அரக்கன் கூட, எல்லாமே ஆழமான தத்துவ குறியீடுகள். சரிதான். கிருஷ்ணன்கிறது ஒரு நபரை தாண்டிய தத்துவம். முக்கியமா படிக்கிற நம்ம மனநிலையை பொறுத்து தான் அதோட உண்மையான அர்த்தம் விளங்கும். கடைசியில எல்லா பற்றுகளையும் அகங்காரத்தையும் விட்ட திரௌபதி அடைஞ்ச நிலைதான் முக்கியம் தெரிய வருது. மிகச்சரியா சொன்னீங்க. நேரடி அர்த்தத்துல சிக்கிக்காம அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த தத்துவ ஆழத்தை நீங்க தேட ஆரம்பிக்கும் போதுதான் மகாபாரதத்தோட உண்மையான பிரம்மாண்டம் புரியும். ம், நீங்களும் ஒரு வகையில வியாசர் தான். அதாவது அந்த ஆழமான புரிதல் உங்களுக்கும் சாத்தியம். வியாசர் வெறும் ஒருக்கத்தை மட்டும் போதிக்க வரல, வாழ்க்கைய அதன் எல்லா சிக்கல்களோடும் ஏத்துக்கிட்டு பற்றற்று ஆனந்தமா எப்படி வாழ்றதுங்கிற ஒரு வழியை தான் காட்ட வர்றாருன்னு தோணுது. நிச்சயமா. இது சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களை கொடுத்திருக்கு. வெறும் மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் நடந்த சண்டை அன்னு 2 வரியில சுருக்கிறதுக்கு பதிலா இவ்வளவு தத்துவ ஆழத்தோட மகாபாரதத்தை பார்க்கறது ஒரு புதிய அனுபவம். ஆமா, இந்த கோணங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க படிக்கிற கதைகளையும் உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களையும், ஏன் உங்களையுமே கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமா குறியீடு அர்த்தங்களோட பார்க்க முயற்சி செஞ்சா என்னென்ன புதிய புரிதல்கள் கிடைக்கலாம்னு யோசிச்சு பாருங்களேன். நல்ல கேள்வி. அடுத்த சந்திப்பு வர இந்த சிந்தனைகளோட இருங்க. வணக்கம். தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.